Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல கலரா கண்ணை பறிக்கிற மாதிரி ரொம்ப அழகான கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கூட ஃபுல்லாவே ஆம்லா நாட்ல போட்டுருக்கேன். இன்னைக்கு நான் 4 கலரை வச்சு இந்த கூடைய பின்னிருக்கேன். இதே மெத்தட்ல உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் வச்சும் இந்த கூடைய நீங்க பின்னிக்கலாம். மீதமான சின்ன துண்டு ஒயர்களை வச்சோம் இந்த கூடைய நீங்க ரொம்ப அழகா பின்னலாம். அது எப்படின்னு இந்த பாஸ்கெட் பின்னும் போதே நான் சொல்றேன். இந்த கூட பின்றதுக்கு 36 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். பேஸ் பின்னுவோம். அதுக்கப்புறம் சைடு வால் வந்துட்டு வெறும் 4 ரவுண்டு மட்டும்தான் இந்த கலர் ஒயரை வச்சு நம்ம பின்ன போறோம். ஸோ 3 அடி ஒயர் இருந்தாலே போதும். மற்ற கலர் ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்னும் போது இதுக்கான மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். மில்கிரீன் ரன்னிங் ஒயர் தான் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு ஒரு அடிக்கும் கம்மியாகவே விட்டுருங்க. ஏன்னா சைடு வால் வந்துட்டு 4 ரவுண்டு தான் நம்ம பின்ன போகிறோம். ஒரு அடி ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போது 2 ஒயர் வந்துட்டு கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்டில் ரன்னிங் ஒயர் இருக்குது. இப்போது ரைட் ஹேண்ட் லூப்பை லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் இப்படி போடுறேன். ஃபர்ஸ்ட் 2 லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். ரெண்டாவது ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி போடணும். இது ஃபர்ஸ்ட் ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்டு ஒயர். இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் வந்துட்டு ரன்னிங் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும். இது ரெண்டாவது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா? இந்த ஒயர் எடுத்து இந்த ஒரு லூப்பில் ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து 3வது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த 3வது ஒயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். இதுதான் ஆம்லா நாட். பிகினருக்காக இப்போ ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போட்டாச்சு. லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். கீழே 2 ஒயர், மேலே 2 ஒயர். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஓகேவா? நாட் போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். இது கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த ஒயரை செக் பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் சின்னதும் பெருசுமாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அடுத்து இன்னும் 2 ஒயரை சரிசமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆம்லா நாட் கூட பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா குட்டி கூடைகள்லாம் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கூடையை பின்னுங்க. ஆம்லா நாட் பாஸ்கெட் பிளேலிஸ்ட் அப்படி இல்லைனாக்கா மினி பாஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அடுத்து 3வது ஆம்லா நாட் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிகினர்ஸ்க்காக ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா நாட்டையும் நீங்களே போட்டுக்கோங்க. இப்போ 3 ஆம்லா நாட் நம்ம போட்டிருக்கோம். பிகினருக்காக இன்னும் ஒரு நாட் எப்படி போடுறதுன்னு காமிச்சிடுறேன். 2 ஒயரை சரிசமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ 4 ஆம்லா நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஆம்லா நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். 36 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா? இந்த 36 ஒயரையும் 2 எடுத்து ஆம்லா நாட் போட்டதில் மொத்தம் 18 நாட் கிடச்சிருக்கும். கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு ஒரு அடி விட்டோம் பாருங்கள். அதே அளவுக்கு ரைட் சைடில் ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயர் இருக்கணும். அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசையும் சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 3 வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். இப்போ 2வது வரிசை பின்னுறதுக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை விடணும். ஒரு அடிக்கும் கம்மியாக விட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள். இதில் தான் ஃபர்ஸ்ட் நாட் போடணும். எப்படி நாட் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி போட்டுக்கோங்க. பிகினருக்காக ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போட்டாச்சு.
ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதுவும் அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம கிராஸ் ஆகிற ஒயரில் ஆம்லா நாட் போட போகிறோம். அடுத்து பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 2வது ஆம்லா நாட் போடுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த நாட் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அடுத்த நாட் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டே வர வேண்டியது தான். அடுத்து பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடுறேன். இதே மாதிரி தான் ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த 2வது லைன்லேயும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி எண்டு வரைக்கும் நீங்களே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக பின்னி காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 2வது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது வரிசை பின்னியாச்சு. அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு இடையில ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இதில் தான் ஃபர்ஸ்ட் நாட் போடணும். இப்போ 3வது வரிசை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். ஓகேவா? இந்த 3வது வரிசையிலையும் 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசையும் பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். 3வது வரிசை பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து 4வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். 4வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நாட் போடணும். 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் தான் ஃபர்ஸ்ட்டு நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதுவும் அப் அண்ட் டவுன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒயர் வந்துட்டு பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்னதாக இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைடில் ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த 4வது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 4வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் ஒரு அடி ரன்னிங் ஒயரையும் அளந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுத்து சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் 3 வரிசை நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இப்போ நான் ஒன் சைடு பின்னி காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் 3 வரிசை நம்ம பின்னணும். இந்த பக்கம் பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் நாட் போடணும். இப்போது அடுத்த நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைடில் ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். ஒன் சைடு பின்னி காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். எந்த மாற்றமும் இல்லை. இப்போது இந்த பக்கத்துலேயும் 3 வரிசை வரைக்கும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேஸில் மொத்தம் 7 வரிசை வரைக்கும் நம்ம பின்னி இருக்கும். இப்போ பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். போன வீடியோவில் இதே பேஸ்க்கு வந்துட்டு 3 டைப்பில் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு 2 டைப்பில் கார்னர் டர்ன் பண்ணுறது வந்துட்டு நிறைய பேஸ்கெட் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3வது டைப்பில் எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன்.
ஒரு பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரியும் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த கார்னர் டர்ன் பண்ணுறது வந்துட்டு சேஞ்ச் ஆகும். கிளியராக வந்துட்டு எக்ஸாம்பிள் பேஸ்கெட்டோடு வந்துட்டு காமிச்சிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மேல் பக்கம் போகிற ஒயரில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, கிராஸ் ஆகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருக்கி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு கிராஸ் ஆகிற ஒயரில் ஃபர்ஸ்ட்டு ஆம்லா நாட் போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இது வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். அடுத்து கார்னர் டர்னிங் வரும். கார்னர் டர்னிங்கில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம கார்னர் டர்ன் பண்ணுவோம். ஆம்லா நாட் குடைகளுக்கு 3 டைப்பில் கார்னர் டர்ன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் டைப் எப்படி கார்னர் டர்ன் பண்ணோம்னாக்கா அடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போடணும். அந்த மாதிரி நாட் போடும்போது ஒரு பக்கம் ஒயர் கிராஸ் ஆகும். இப்போ நம்ம கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுட்ருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் ஆகும். இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி பின்னும்போது ஒயர் கிராஸ் ஆகாது. ஒரு ஆம்லா நாட்லேயும் 2 ஒயர் போகும், அதை பிடிச்சி நாட் போட்டு வரலாம். ரெண்டாவது டைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆம்லா நாட் பேஸுக்கு 6 கார்னர் இருக்கும். அந்த 6 கார்னர்லேயும் ஒரு ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகாமல் ஜோடி இல்லாமல் தனியாக இருக்கும். அந்த மாதிரி தனியாக இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு பின்னுறது. தேர்டு டைப் தான் இப்போ நம்ம பின்ன போகிறோம். அது எப்படின்னாக்கா அந்த தனியாக இருக்கு இல்லையா 6 கார்னரில், ஸோ அந்த 6 கார்னருக்கு 6 ஜோடி ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம நாட் போடுவோம், அவ்வளோதான். இந்த 3 டைப்லேயும் கார்னர் டர்ன் பண்ண எக்ஸாம்பிள் பேஸ்கெட்டோட கிளியராக வந்துட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்றதை கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த பக்கத்துலேயும் இந்த ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகுது, ஆனால் இந்த ஒரு ஒயர் தனியாக இருக்கு இல்லையா, ஸோ தனியாக இருக்கிற ஒயருக்கு ஜோடியாக ஒரு ஒயரை சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. இந்த ஒரு ஒயர் தனியாக இருக்குது, ஸோ தனியாக இருக்கிற ஒயருக்கு இன்னொரு ஒயரை சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். ஓகேவா, இந்த ஒயர் வந்துட்டு அளவு எடுத்து வைக்கல, கொஞ்சம் லாங்கான ஒயர் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த நாட்டோட உள் பக்கத்தில் இந்த ஒயரை நம்ம சொருக்க போகிறோம். சொருகும் போது அந்த பள்ளமாக இருக்கும் பாருங்கள், அது மேல் பக்கம் இருக்கிற மாதிரி சொருக்கணும். அப்போ தான் நாட் நம்மளால் ஈஸியாக போட முடியும். சொருக்க ஈஸியாக இருக்குன்னு திருப்பி சொருக்கக்கூடாது. ஓகேவா, இப்போது இந்த ஒயருக்கு பக்கத்துலேயே சொருகியாச்சு. இன்னும் ஒரு 2-3 நாட்குள்ளே இந்த ஒயரை சொருகிக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா ஒயர் நம்ம சொருகிட்டு இருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு நான் மெஷர் பண்ணி எடுக்கலை. இந்த ஒயரை சொருக்கி முடிச்சுட்டு மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ சொருக்கி முடிச்சாச்சு. சொருக்கி முடிச்சுட்டு இந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இப்போ நம்ம சொருகணும் பாருங்கள், அந்த ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே நம்ம அளந்து கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே சொருகினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சின்னதாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சொருகிக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ராவாக சொருகணும் பாருங்கள், அந்த ஒயரையும் வச்சு தனியாக இருந்த இந்த ஒயரையும் வச்சு ஒரு ஆம்லா நாட் போடுறேன். பிகினருக்காக மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் 2 ஒயராக பிடிச்சி சுற்றி நாட் போடுவோம். அந்த மாதிரி நாட் போடும்போது ஒரு பக்கம் ஒயர் கிராஸ் ஆகும், ஒரு பக்கம் ஒயர் கிராஸ் ஆகாது. ரெண்டாவது மெத்தடில் இந்த மாதிரி தனியாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிட்டு நம்ம பின்னுவோம். இது வந்துட்டு மூணாவது மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனியாக இருக்கிற ஒயருக்கு ஜோடியாக ஒரு ஒயரை சேர்த்து பின்னிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ கிராஸ் ஆகிற ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஆம்லா நாட் கூடைக்கு 6 கார்னர் இருக்கும். 6 கார்னர்லேயும் ஒரு ஒயர் தனியாக இருக்கும், கிராஸ் ஆகாது. அந்த ஒயருக்கு நம்ம ஜோடி ஒயர் சேர்த்து நாட் போடணும். இந்த மாதிரி பிளெயின் கூடைக்கு 3 மெத்தட்லேயும் நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். பர்டிகுலர் பேட்டர்னுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் கார்னர் டர்ன் பண்ணணுன்ற ரூல்ஸ் இருக்குது. பிளெயின் கூடைக்கு அந்த மாதிரி இல்லை. இந்த பக்கத்தில் இது கடைசி நாட்டு.
இப்போ அடுத்து ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். பக்கத்துலேயே பாருங்கள், இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ரைட் சைடு ஒயர் வந்துட்டு ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இந்த ஒரு ஒயர் தனியாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த தனியாக இருக்கிற ஒயருக்கு ஜோடியாக ஒரு ஒயரை சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். உள் பக்கமாக இந்த ஒயரை வந்துட்டு சொருகணும். இந்த ஒயருக்கு மெஷர்மெண்ட் இல்லை. இந்த ஒயரை உள் பக்கமாக சொருக்கி மூடிச்சிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு ஒயரை அளந்து கட் பண்ணணும். பள்ளமாக இருக்கிற பக்கம் மேலே இருக்கிற மாதிரி சொருகணும், திருப்பி வச்சு சொருக்கக்கூடாது. ஒரு 2-3 நாட்குள்ளே சொருகிக்கோங்க போதும். இப்போ சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த 2 ஒயரையும் சேர்த்து இப்போ ஒரு ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போ ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நீங்கள் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3வது கார்னர்லேயும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். பிகினருக்காக இன்னும் ஒரு முறை எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி எப்படி நாட் போடுறதுன்னு காமிச்சிடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பக்கத்தில் இன்னும் ஒரு நாட் தான் இருக்குது. ஓகே, இப்போது 2 கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 3வது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, இதில் தனியாக இருக்குது பாருங்கள், அந்த ஒயருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயரை சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். இப்போ தனியாக இருந்த ஒரு ஒயருக்கு ஜோடியாக ஒரு ஒயரை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த ஒயர், அதுக்கப்புறம் தனியாக இருந்த இந்த ஒயர் 2 ஒயரையும் வச்சு இங்கே ஒரு ஆம்லா நாட் போட்டுக்கலாம். இந்த பக்கத்தில் பாருங்கள், மொத்தம் 3 கார்னர் இருக்குது இல்லையா, ஸோ 3 கார்னர்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒயர் தனியாக இருக்கும், இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் ஒரு ஒயர் தனியாக இருக்கும். இந்த கார்னர் இதுலேயும் ஒரு ஒயர் தனியாக இருக்கும். இந்த பக்கத்துலேயும் 3 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். ஓகேவா? கடைசியாக எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி 6 கார்னர்லேயும் 6 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லேடர் நாட் போடுறதுக்கு இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ஸோ 2 ஒயரையும் இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் இந்த லூப் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஒயரையும் லூஸ் பண்ணியாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்தா மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். போட்டுட்டு இந்த மேல் பக்கம் 2 ஒயர் போகும். இதில் ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். அடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை 2வது லூப்புக்குள்ளே போடணும். போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் மேல் பக்கம் போகும் அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். இதுதான் லேடர் நாட். ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற 2 ஒயரையும் பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரையும் பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 2வது ரவுண்டு பின்ன போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. எந்த நாட்டில் நம்ம லேடர் நாட் போட்டோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதே ஒயரில் 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ணாதீங்க.
லேடர் நாட் நீங்கள் எதில் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போது 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், பக்கத்தில் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை சுற்றி நீங்கள் நாட் போட்டுகிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு, அதாவது கார்னர் டர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சைடு வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். பேஸு, கார்னர் டர்னிங் இது 2 மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ 2வது ரவுண்டில் பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகிட்டே இருக்கும். கிராஸ் ஆகிற ஒயரில் சுற்றி நாட் போட்டு வரலாம். அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டு பின்னணும். ஓகேவா? இதே மாதிரி இந்த மில்க்ரீன் ஒயரை வச்சு 4 ரவுண்டு மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போது லேடர் நாட் போட்டுட்டு அடுத்தடுத்த ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி மில்க்ரீன் ஒயரை வச்சு மொத்தம் 4 ரவுண்டு சைடு வால் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சைடு வால் மொத்தம் 4 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது அந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இந்த சைடு வால் 4 ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் சின்னதாகவும் ஒரு ஒயர் பெருசாகவுமா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அடுத்த ரவுண்டு பின்னுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஈவனாக வந்துட்டு இந்த ஒயர்ஸை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். கலர் சேஞ்ச் பண்ணியும் 4 ரவுண்டு தான் பின்ன போகிறோம். ஸோ 4 ரவுண்டு பின்னுறதுக்கு 2 அடி ஒயர் இருந்தாலே போதும். நீங்கள் எந்த கலர் ஒயர் எடுத்தாலும் இதுக்கு மேலே 2 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த சைடு வாலை சுற்றி மொத்தம் 46 நாட் இருக்கும். ஸோ 46 ஒயரை எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்திருக்கேன். எடுத்து ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஒயர் எப்படி கிராஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த பிங்க் கலர் ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் எப்படி இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரியே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஒயர் இருக்கும், அந்த 2 ஒயர்லேயும் சேர்த்து இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா? இன்செர்ட் பண்ணி அந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு பக்கத்தில் இந்த நாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியை கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். கீழே கொண்டு வரக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியை கொண்டு வரணும். அப்போ தான் இந்த ஒயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்படி கிராஸாக நமக்கு போகும். கீழே இருக்கிற ஹோலில் சொருகினீங்கன்னா இந்த பக்கம் மேல் பக்கமாக அந்த ஒயர் போயிடும். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சொருக்கிக்கோங்க. சொருகிட்டு இப்போ இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக வச்சுட்டு இந்த நாட்டில் இப்படி சொருகணும். கிராஸாக சொருகிறேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மொத்தம் 46 ஒயரை இன்செர்ட் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இதே மாதிரி இன்னும் 2 கலரை நம்ம சேஞ்ச் பண்ணி பின்ன போகிறோம். ஸோ இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்னுறதுக்கு தான் நமக்கு அதிகமாக நேரம் எடுக்கும். ஸோ இந்த கூடயே கொஞ்சம் அதிக விலைக்கு சேல் பண்ணிக்கோங்க. இப்போது உள் பக்கம் இருக்கிற இந்த ஒயருக்கு பதில் பிங்க் கலரில் இப்போது நம்ம ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கரண்ட் வந்துடுமோன்ற பயமே வேண்டாம். அடுத்து நம்ம நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை எப்பவும் போல் லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு இப்போ பிங்க் கலர் ஒயரில் நம்ம எப்பவும் போல் ஆம்லா நாட் போட போகிறோம். நாட் போடும்போது உள்ளுக்குள்ளே அந்த குட்டி ஒயர் இருக்கு இல்லையா, மில்க்ரீன் ஒயர், அதோடு சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரியே போட்டுக்கோங்க. அடுத்த ரவுண்டு வந்துட்டு நீங்கள் பின்ன உள்ளுக்குள்ளே அது மறைஞ்சு போயிடும். இந்த பிங்க் கலர் ஒயரை வச்சு 4 ரவுண்டு நம்ம பின்னுவோம். ஸோ 4 ரவுண்டில் 3 ரவுண்டில் மறைச்சி வச்சு பின்னிக்கோங்க. அதுக்கப்புறம் 4வது ரவுண்டு பின்னும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த ஒயர் இருக்கும், மில்க்ரீன் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு 4வது ரவுண்டை நார்மலாக பின்னிக்கோங்க. அடுத்து 5வது ரவுண்டில் நம்ம வேறு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி பின்னுவோம். நீங்கள் நார்மலாக ஒரு பிளைன் கூட ஆம்லா நாட் கூட பின்னுறீங்கன்னா கூட சரி, உங்களுக்கு ஹைட் இன்னும் கொஞ்சம் வேணும், ஒயர் வந்துட்டு பத்தலை அப்படின்னாக்கா இதே மெத்தட்லேயே நீங்கள் ஜாயிண்ட் போட்டு பின்னிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஜாயிண்ட் போட்டிங்கன்னா ஜாயிண்ட் போட்டதே சுத்தமாக தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் நம்ம போட்டாச்சு. இந்த நாட்டுக்கு கீழே பிங்க் கலரில் இந்த ஒயர் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த குட்டி மில்க்ரீன் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதே நாட்டில் இப்படி சொருகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிங்க் ஒயர் வந்துட்டு நமக்கு மறைஞ்சிரும். நான் வந்துட்டு ஒரு 3 நாட்டில் மட்டும்தான் அந்த டாட்டை வந்துட்டு மறைச்சிருப்பேன். இந்த மாதிரி டாட்டை மறைச்சி இந்த ஒயரை சொருகிறதுல கொஞ்சம் டைம் எடுக்குது, கூட பின்னுறதுக்கு லேட் ஆகுதுன்ற காரணத்தினால நான் அப்படியே விட்டுட்டேன். நார்மலாக எப்பவும் போலேயே பின்னிட்டேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த டாட் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மறைச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த பிங்க் கலர் டாட்டு நமக்கு மறைஞ்சிரும். ஓகேவா?
இப்போது பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணி எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் ஆகிற ஒயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்படி சொருகணும். சொருகி இந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். இந்த நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு ரைட் சைடு இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். பக்கத்தில் இந்த நாட்டில் சொருகிறதுக்கு முன்னாடி ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சொருகுங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு சொருகிக்கோங்க. இந்த நாட்லேயும் சொருகிட்டு அப் அண்ட் டவுன் கரெக்ட் பண்ணணுன்னாக்கா கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த 2 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஒயரை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிற அந்த மில்க் க்ரீன் அந்த குட்டி ஒயரோடு சேர்த்து நாட் போடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நாட் போடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா வெறும் பிங்க் ஒயரில் கூட நீங்கள் தாராளமாக இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி மில்க் க்ரீன் ஒயரை கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விடணும். ஆனால் அந்த மாதிரி சொருகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், ஒன்றோட ஒன்று பக்கத்தில் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒயரை இப்படி மேலேருந்து இன்சர்ட் பண்ணுறதை விட இப்படி கீழ் பக்கத்துலேருந்து இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த 2 நாட்டுக்கும் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக கொண்டு வரணும். ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த நாட்டில் சொருகிக்கோங்க. இந்த 2 பிங்க் ஒயரையும் கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நாட் போடுங்க. இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மில்க் க்ரீன் ஒயரோடு சேர்த்து தான் நான் நாட் போட்டுட்ருக்கேன். இப்போ 3 நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து 4வது நாட் போட போகிறோம். பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இதில் தான் எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த நாட்டுக்கு மேல் பக்கத்துலேருந்து சொருகிறத விட இந்த நாட்டுக்கு நடுவில் இருந்து சொருகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி சொருகிக்கோங்க. இப்போது இந்த ஒயரை இந்த நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போகணும். ரைட் சைடு 2 நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த குட்டி ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு 2 பக்கத்து ஒயரையும் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த நாட்டில் சொருகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகிற ஒயரில் சுற்றி எக்ஸ்ட்ராவாக ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும். பிகினருக்காக இந்த ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன். நாட் போடும்போது பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த மில்க் க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, இதோடு சேர்த்து வச்சு நாட் போட்டுட்ருக்கேன். வேறு ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். இதே மாதிரி ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது பிங்க் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். இந்த 2 நாட்டும் தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பிகினருக்காக தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட், அப்படி இல்லைனாக்கா ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள்லாம் பின்னிக்கிட்டு இருக்கீங்கன்னா இனி அடுத்தடுத்த ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? லேடர் நாட் போட்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்டு பின்னும் போதும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த மில்க் க்ரீன் ஒயர் இருக்குது இல்லையா, அதோட சேர்த்து வச்சு நாட் போடணும். இதே மாதிரி தான் மொத்தம் 4 ரவுண்டு பின்னணும். 4 ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு அடுத்து வேறு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி பின்னணும். சேம் இதே மாதிரி தான் பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை.
இந்த மாதிரி உங்களுக்கு 2 கலர் வச்சும் நீங்கள் இந்த கூடையை பின்னிக்கலாம், 3 கலர் வச்சும் பின்னிக்கலாம், ஃப்ளாக் மாதிரி 4 கலர் 5 கலர்னு உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அவ்வளோ கலரை வச்சும் இந்த கூடையை நீங்கள் பின்னிக்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு பாருங்கள், லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன். நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கணும் அப்படின்றதுனால உள் ஒயரோட சேர்த்து நாட் போடலை. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மில்கிரீன் ஒயரோட சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. இப்போ பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது, இதில் நாட் போடுறேன். இதே மாதிரி 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு 3வது ரவுண்டு பின்னணும். 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னணும். இதே மாதிரி 4 ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு இன்னும் ஒரு முறை கலர் எப்படி சேஞ்ச் பண்ணி பின்னுறதுன்னு பிகினருக்காக காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், பிங்க் ஒயரை வச்சு 4 ரவுண்டு பின்னதுக்கப்புறம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போது 3 ரவுண்டு மட்டும் நீங்கள் அந்த உள் ஒயரோட சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. 4வது ரவுண்டு பின்னும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த மில்கிரீன் ஒயர் உள்ளுக்குள்ளே இருக்கும், அதை சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு 4வது ரவுண்டு பின்னுங்க. அப்போ தான் அதுக்கு அடுத்த ரவுண்டு நம்ம பின்னும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் ஒயரை வச்சு பின்ன போகிறேன். ஆரஞ்சு கலர் ஒயரும் இதே மாதிரி 46 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஒன்றோட ஒன்று ஒயரை கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் இந்த ஒயரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். நான் பிகினருக்காக இன்னொரு முறை கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். அந்த பிங்க் ஒயரை வச்சு 3 ரவுண்டு பின்னி முடித்ததும் அந்த மில்கிரீன் ஒயர் குட்டியாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதை ஈவனாக சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் 4வது ரவுண்டு பின்னணும். அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் ஒயர் ஜாயின் பண்ணி பின்னும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அந்த மில்கிரீன் ஒயரும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணி பின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. அந்த பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம 4 ரவுண்டு பின்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஆரஞ்சு ஒயரை ஜாயின் பண்ணியும் 4 ரவுண்டு பின்னணும். உங்களுக்கு விருப்பமான கலரில் கலர்ஃபுல்லாக இந்த கூடையை நீங்கள் பின்னிக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட்டு ஒயரை இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட்டு நாட் போட போகிறேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிங்க் ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி ஆரஞ்சு ஒயரை வச்சு பின்னும்போது 3 ரவுண்டு வரைக்கும் அந்த பிங்க் ஒயரை வச்சு பின்னிக்கோங்க. அந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு 4வது ரவுண்டு பின்னும்போது கம்ப்ளீட்டாக அந்த பிங்க் ஒயரை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க, வெளியே தெரியாத அளவுக்கு. அந்த மாதிரி 4வது ரவுண்டு பின்னுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டால் தான் அதுக்கு அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணி பின்னும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 ரவுண்டு, ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். மொத்தம் 4 கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையில் பின்னியிருப்பேன். இதே மாதிரி ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்கும். மல்டி கலரில் ஆம்லா நாட் கூட கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடைசியாக என்ன பண்ணணும்னா, கிராஸ் ஆகுது இல்லையா, கிராஸ் ஆகிற ஒரு ஒயரையும் பிடிச்சி இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் நாட்டும் போடலாம், இல்லை கிராஸ் நாட் போடாமல் அப்படியே சொருகி விட்டாலும் சொருகி விட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். கிராஸ் நாட் போட்டுட்டு அந்த கிராஸ் நாட் போட்டு அந்த ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து சொருக்கணும். இப்போ எல்லா ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடித்து ஹேண்டிலும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த குடைக்கு 3 ஒயர் உருட்டு கைப்பிடி ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன். இந்த மல்டி கலர் குடைகளுக்கு மல்டி கலரில் முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு 2 வீடியோ இது வரைக்கும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இந்த குடைக்கு மல்டி கலரில் கைப்பிடி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இந்த குடைக்கு மல்டி கலர் ஹேண்டில் போட்டால் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். குடையோட உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் நமக்கு இருக்கும். 4 கலர் சேஞ்ச் பண்ணி பின்னி இருக்கும். ஸோ உள் பக்கத்துலேயும் ஓரளவுக்கு நீட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கூடையோட அளவு பார்க்கலாம். பேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11.5 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். சென்டிமீட்டரில் பார்த்தோன்னா 29 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கூடையோட ஹைட்டு 8 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் இருக்கும். அப்புறம் இந்த கூடையோட மேலே வாய் பகுதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 அடி இருக்கும்.
இந்த கூட பின்னுறதுக்கு மில் கிரீனில் மட்டும் ஒரு ரோல் நமக்கு ஒயர் தேவைப்படும். மற்ற 3 கலர்லேயும் 3/4 ரோலுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் ஒயர் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? மல்டி கலரில் முறுக்கு கைப்பிடி இந்த கூடைக்கு பின்னோன்னு வச்சுக்கோங்களேன். 3/4 4 ரோல் வரைக்கும் இந்த கூட பின்னுறதுக்கு டோட்டலாக ஒயர் தேவைப்படும். ஸோ நீங்கள் 4 ரோல் கூடையை எவ்வளோக்கே சேல் பண்ணுவீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இந்த கூடையை நீங்கள் சேல் பண்ணணும். ஏன்னா இந்த கூட பின்னுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறத விட இந்த ஒயரெல்லாம் ப்ளக்இன் பண்ணி பின்னுறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ எனக்கு இந்த கூடையை 700லேருந்து 800 வரைக்கும் சேல் பண்ணலாம். இதை விட அதிகமாக நீங்கள் ரேட் வச்சு விற்றாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஒயர் கூடைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு பின்னி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நம்மளோட சேனலில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.